சாவச்சேரி கிளாடியெல்லாம் நாங்கள் லைட் இல்லாமல் தான் போடுறாங்க. அப்போ டோர்ச் லைட் பேட்டரியும் இல்லை. அப்போ வாகனங்கள் எங்களுக்கு வர்ற சத்தங்கள் தெரியும். இப்போ நாங்கள் அறிக்கை இல்லாமல் கொடுத்து சைடில் நான் பிடிச்சிருப்பேன். ஏன்னா கை உடைஞ்சுன்னு சொன்னால் அங்கே முன்னுக்கு இருக்கிற ஆட்டை கொடுப்பேன். அவர் அங்கால பிடிச்சிருப்பார். பிரச்சனை என்று இல்லை, அந்த பட்டியல் இல்லாமல் எங்களுக்கு அது ஓட நல்லா பழகிட்டு லைட் இல்லாமலே எங்களை ஓட தொடங்கிட்டோம். இந்த கார் வந்து மோரிஸ் ஆக்ஸ்போர்ட் 91ஆம் ஆண்டு வேண்டினான். அப்போ வேண்டேக்கில் காரெல்லாம் சரியான மாதிரி பெட்ரோல் இல்லாதபடியால் யாழ்ப்பாணத்தில் வந்து ஓடின கார்ன்னு சொன்னால் இங்கிலாந்து கார் தான். எந்த ஜப்பான் காருக்கு இந்த பார்ட்ஸ் ஒன்றுமே செய்யல. அதே நேரத்தில் ஜப்பான் காரை மண்ணெண்ணிலும் ஓட வைக்கிறாது. இங்கிலாந்து கார் வந்து எல்லாம் இரும்பண்டபடியால் நாங்கள் அதை கடைஞ்சி போட்டு ஓடிக்கொண்டு நாங்கள் இப்போ பிரேக் ட்ரம்மென்று சொன்னால் அது இரும்பில் இதென்று அது போடலாம். அது மாதிரி என்ன புழை இருந்தாலும் ஒட்டி பாவிக்கலாம். இல்லை அதை மாதிரி அலுமினியத்தில் பார்த்து பாவிச்சு நாங்கள் செய்து கொண்டு வந்தாங்க. கரண்ட் பில் தானே மண்ணு நீர் ஓட தொடங்கினா போல அரியாலைக்குள்ள இந்த கார் ஒன்று தான் நின்றது. நிற்கல அதுக்கு அவையோட நம்பர் ஒன்று தான் தந்தது. இது 10 முதல் வந்தது. அடுத்தா போல ஏஓடி வந்தது. அடுத்தா போல் சோமசைட் வந்தது. அதுக்கு பிறகு கேம்பிரிட்ஜ் வந்தது. கேம்பிரிட்ஜுக்கு பிறகு தான் ஒஸ்போர்ட் வந்தது. அதுக்கு பிறகு இப்போ கார் இல்லை. அங்கே கார் வேறு கார் இல்லை. நாங்கள் எங்களுக்கு இது ஒட்டியோ கிட்டியோ போட்டு ஓடலாம். அதுகளுக்கு ஓடிடலாம். அதுகள் இப்போ விலையும் கூட 14 லட்சம் 20 லட்சம் 25 லட்சம் காசும் இல்லை வேண்டாம். பின்ன இது கொஞ்சம் இது 3 லட்சம் 2 லட்சத்துக்கு வேண்டாம். இது 2.25 லட்சத்துக்கு வேண்டினது. இன்னும் இவ்வளோ காலம் வச்சு ஓடிட்டேன். 9 வருஷம் நான் வேலை செய்யல வச்சு ஓடினேன். இப்போ எல்லாம் கலட்டி எல்லாம் கீழ் வேலை எல்லாம் செய்தது. இப்போ அங்கே 60,000 70,000 முடிஞ்சது. இதுக்கு ஒட்டிய கும்பலிட்டா எல்லாம் கீழ் வேலையெல்லாம் செய்தது. இதெல்லாம் ஒட்டி கிட்டி போடலாம். அந்த கார்களுக்கு ஒட்டிடலாம். எல்லாம் புஷ் அதுகளுக்கு ஒரு புஷ் உடைஞ்ச உடனே கடை அடிக்க துவங்கிவிடும். இது உடைஞ்சாலும் ஓடலாம். கொஞ்ச நாள் இல்லாமல் நாங்கள் கேஸ் கட்டிட்டு அவுண்டு போட்டு மூண்டு போட்டு கொஞ்சம் நாள் மண்ணெண்ணெயில் ஒரு பெட்ரோல் இல்லாத கட்டத்தில் கொஞ்ச காலம் டீசலுக்கு கூட இந்த மிரக்கறி எண்ணெய் இருக்குது. மிரக்கறி எண்ணெயில் ஓயிலை கலந்து ஓட்டு விட்டு தான் டீசலுக்கு ஓடினது. ஓயில் இல்லாமல் நாங்கள் நல்லெண்ணெய் கூட விட்டு ஓடினாங்க கொஞ்ச காலம். நல்லெண்ணெய் மற்றது தேங்காய் இந்த இதுகள் இந்த இது பண்ணியால் விட்டு தான் இந்த இன்ஜினுக்கு போட்டு ஓடினாங்க. அப்போ 10 வருஷமாக ஒன்றும் இல்லை. 10-12 வருஷம் பெட்ரோலே இல்லை. റാങ്കോടെ இந்த வழியால் அப்படி பிரச்சனையில் எடுத்தது. சில குறை 8 மணி எடுத்தது. பெட்ரோல் தட்டுப்பாடு தானே. பெட்ரோல் தட்டுப்பாடு கார் ஓடுவையில் காரெல்லாம் சும்மா நின்றார்கள் தானே. அப்போ கயர் ஓடுற ஆக்களுக்கெல்லாம் கஷ்டம் தானே. அந்த நேரத்தில் மண்ணெண்ணெய் ஆக்கி செய்துனாங்க. மணி ஓட்டு அடித்து அதுக்கு 5 கேஸ்கெட் போடுவோம். 5 கேஸ்கெட் ஏன் போடுறதாண்டா கொம்ப்ரெஷன் கூட. கொம்ப்ரெஷனை குறைக்கிறது. டிராக்டரில் மணி ஓட்டு வந்தது தானே. அந்த இதை பார்த்துட்டு நாங்கள் செய்துனாங்க. A40, Austin 10, Morse Minor, A30, A90, Oxford, Perna, 55 எல்லாம் செய்திருக்கோம். பேர் எல்லா காரெல்லாம் பேர் செய்திருக்கோம் கூடுதலாக. அந்த நேரம் நாங்கள் காரில் 15 பேர்கிட்ட ஏற்றுவோம். சாமான்கள் அதுகள் இதாக்கலாம். அப்போ இருப்பினோம். இப்போத்த மாதிரி இப்போ
இப்போ என்ன சொன்னால் தான் கார் சரியில்லை கார் பக்கன்னு சொல்லியிருந்தோம். அப்போ அப்படி இல்லை. அப்போ தம்பி எங்களை எப்படியாவது கொண்டே விடுறாசான்ட்டு குந்தி கொண்டே இருப்பினோம். எங்களோட சம்பிரதாயப்படி நாள் பார்த்து நட்சத்திரம் பார்த்து எல்லாம் பார்த்து தான் கல்யாணம் கூட செய்கிறது. ஐயர் எல்லாரையும் கூப்பிட்டு அப்போ எந்த கார் ஒன்று தான் நிற்கும். இப்போ தான் இந்த ஜப்பான் கார் ஏசி கார் ஒன்று சொல்லியிருந்தோம். அப்போ வீட்டு வாசலில் வந்து நிற்பினா நின்று சொல்லிடுறோம். உங்களுக்கு எப்போ டைம் இருக்கோ அந்த டைமை சொல்லுவோம், நாங்கள் அங்கே கல்யாணம் விட்ட வைக்கிறோம்ண்டு. ஆர்மி டைமில் வந்து ஹாஸ்பிட்டலை தவிர வேறு இடம் போயிடலாம். நான் எந்த வித காரணம் கொண்டும் கார் எடுக்கலாம். தனியாக ஹாஸ்பிட்டலுக்கு மாற்றிருந்தேன். அப்போ ஆம்புலன்ஸும் இல்லை தான். கூடுதலாக எங்களுக்கு வராது பிள்ளை பொருள் கேஸ் அதுதான் வரும், மற்ற வயிற்று பிரச்சனை வரும். அப்போ அது அப்பாவுக்கு நல்லா சிங்களம் தெரியும். அப்பா கொஞ்சம் கொஞ்சம் சொல்லி தந்தவர். ஹாஸ்பிட்டல்னா ஸ்பிரித்தாலேன்னு சொன்னால் ஹாஸ்பிட்டல் விளங்கம். ஆர்மி பாயிண்ட்டுக்கு போய் நாங்கள் பிளாக்கோட போய் சொல்ல வேணும். அப்போ நான் போய் சொல்ல பாபா ஹம்ப வேண்ட ஸ்பிரிதால என்னண்டா அவனுக்கு தெரியும். எனக்கே பயமாக கிடக்க வேண்டாம். பிள்ளை புறப்புறன்ற ரீதியில் அது கத்தி குளறிக்கொண்டு நிற்கும். இவங்க ஒருக்கா சின்ன கடையில் நான் ஒருக்கா பெரிய பாயிண்ட் இருந்தேன். சின்ன கடை பாயிண்ட் வந்து அது கொஞ்சம் பயங்கரமான பாயிண்ட். ஆக்களை பிடிக்கும். அந்த நேரம் ஞாபகம் சினம் காணாமல் போனது. அதே நேரத்தில் இடவில் கிருநைட்டு முறையும் எல்டிடி கிருநைட்டு வரையும் இவங்க பய பண்ணுவாங்க. அப்போ இஞ்சால வேறு இடத்துல நிற்கிறவங்க டென்ஷனாக நிற்பாங்க. அப்போ எங்களுக்கு சரியான பாயம். நீ நடுவழியில் போனால் ஒன்றும் செய்ய இயலாது. காருக்குள்ளே புள்ள பிறக்க போதோ என்ன நடக்க போதோ தெரியாண்டு. கூடுதலாக இந்த காரில் ஒரு பிரச்சனையும் இல்லை. கல்யாண குடும்பம் நடந்திருக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. மற்ற பிள்ளை பேர் நடந்திருக்கு ஒரு இதுவரை. அந்த கூடுதலாக ஒரு இல்லாட்ட காரம் எந்த காரண்டு இல்லை. கூடுதலாக அந்த நேரத்தில் நின்ற காரெல்லாம் லக்கி கார்கள்லாம். அப்போ அம்மா சொல்ல, அப்போ நீ இஞ்சியே சேர்த்துக்கொள்ளு. அப்போ நான் சொல்லுவேன், இந்த மண்ணில் பிறந்தேன், இந்த மண்ணிலே சாகத்தான் எனக்கு ஆசை. அப்போ சொல்ல, இந்த தொழிலை செய்யாமல் நீ வேறு எதுவும் செய்யணும்னு சொல்லி. அப்போ சில நேரத்தில் அம்மாவே சொல்லுவோம், ஆஸ்பத்திரிக்கு வந்து யாரும் கூப்பிட்டால் சில வேளையில் அம்மா வந்து நான் பக்கத்தில் நிற்பா, அவனை எடுப்பட்டோ விடட்டோண்டு. நம்ம சிலோட காயல் போவேக்கில் அப்படி போவேக்கில் உனக்கு கொண்டு நடந்தால் நீ என்ன செய்வேண்டு. அப்போ நான் சொல்லுவேன், நான் செத்தா கூடி அந்த 2 உயிரையும் என்னால் காப்பாற்றக்கூடியதாக இருந்துச்சு, சந்தோஷப்படுவேன்.